ஒரு அனுபவமிக்க தலைவரா, அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு, ஒரு விடுகிற சவாலை எல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்துல இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், நாளைக்கு திமுகவை பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு இதுல? போய் இதுக்கும் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது நியாயமா பேசினா சப்போர்ட்டா? உங்க மாதிரி இந்த இளவு விழுந்த நேரத்துல அந்த குடும்பத்தினர் எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது, இந்நேரம் அவங்க எல்லாம் இந்த துயரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க தொலைக்காட்சிகளோ பத்திரிகைகளோ படிச்சா இந்த நேரத்துல கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க, சிலோன்ல உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க, ஆந்திராவோட உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால தனியா ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால. அதனால நீங்கள் யாரை வேண்டும் வேணாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனா இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக, குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றிட்டீங்களா நீங்க? அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சரா இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரிதான் சொல்றேன், இதுல நியூட்ரலா இருங்கன்னு சொல்றது வேற ஒன்னும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்ல. இன்றைக்கு யார் ஆட்சியில இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்போ இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான். இதை தாண்டி எந்த இது கிடையாது.